வணக்கம். இந்த சீமானவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி தேனி மலைப்பகுதியில் மாடு மேய்க்கிற போராட்டம் ஒன்று நடத்தினாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அமலில் இருக்கக்கூடிய சட்டம் கிடையாது. அதாவது கால்நடைகளை வனப்பகுதியில் மேய்க்கக்கூடிய தடை உத்தரவு தமிழ்நாடு முழுவதும் கிடையாது. வனவிலங்கு சரணாலயம் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் மட்டும்தான் மேய்க்கக்கூடாதுன்னு சென்னை உயர் நீதிமன்றம் தான் தடை போட்டிருக்காங்களே தவிர தமிழ்நாடு அரசு போடலை. இதுக்கு சீமானவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வழக்கறிஞர் பாசறைன்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அவங்க மூலிமா ஒரு வழக்கை போட்டு, இந்த மக்கள் அங்கே போய் மாடு மேய்க்கலைன்னா வேறு எங்கே போகிறது, மேய்ச்சலுக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பான். இதை விட்டுட்டு நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதவே திரும்ப பண்ணால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தானே தொடரப்படும். அதாவது நீதிமன்றமே இது நான் போட்ட ஒரு உத்தரவுக்கு மேலே நீங்கள் அதவே பண்ணுறீங்க, ஒரு அரசியல் கட்சியே இப்படி ஒரு வழிநடத்தல் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான வழக்கை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு நான் உண்மையை சொல்லணும்ல, அதுக்காகவே கூகுளில் நான் எடுத்து வச்சிருக்கேன், பார்த்துக்க. சென்னை உயர்நீதிமன்றம் மார்ச் 17, 2022 அன்று பிறப்பித்த திருத்தப்பட்ட உத்தரவின்படி தமிழ்நாடு முழுவதும் வனப்பகுதிகளில் கால்நடை மேய்ச்சலுக்கான தடை புலிகள் காப்பகங்கள், தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மற்ற ஒதுக்கப்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகளின் நலம் மற்றும் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு சட்டத்தின்படி கால்நடை மேய்ச்சலுக்கு அனுமதி வழங்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பார்த்துக்கிட்டியா? ஏன்னா நான் சொன்னால் நம்ப மாட்டேன். என்னடா தம்பி, நீ முழுசாக எதுவுமே பார்க்க மாட்டியாடா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால் நம்ம ஆதாரத்தை வச்சுக்கிட்டே பேசுவோம். சென்னை உயர் நீதிமன்றம் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு அவங்களுக்கான நீதியை பெற்று தந்துருக்கலாம். இதை மேக்சிமம் ஒரு மாதத்துலேயே முடிஞ்சிருக்கும், அவசர வழக்காக போட்டிருந்தா. இதுக்காண்டி ஒரு அட்ராசிட்டி பண்ணி காவல்துறையோடைய நேரத்தை வீணாக்கி பேரிகார்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு மாடல்லாம் ஓடிட்டு போய் மலையில் விட்டு திரும்ப அந்த மாட்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரங்காட்டியும் அந்த மாடு மேய்க்கக்கூடிய தொழிலாளிகள் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இது என்ன மாதிரியான செயல்னு எனக்கும் தெரியல.